ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். அன்னைக்கு டேட் வந்து 2/8/26. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கோல்டில் ஒரு ட்ரேட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது 1 வீக்காக அதை நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம், எந்த இடத்துல ட்ரேட் போகுது, என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்டான ட்ரேட் கிடச்சிச்சு. அதுதான் இது 4 ஹவர்ஸ் சார்ட்டு. ஓகேவா, இது XAUSDயில் இருக்குது, CFDஸில் இருக்குது. இந்த ட்ரேட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் எங்கே இருந்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இடத்துல இந்த லோ எக்ஸ்பெக்ட் ஆகி இந்த ட்ராப் ஏரியா ஜோனை விட்டுட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த இடம் ட்ராப் ஏரியானா, இந்த இடம் மேஜராக எம்எஸ்எஸ் பிஓஎஸ் ஆன இடம். அதனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ட்ராப் ஏரியாவாக எக்ஸ்பெக்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஃபர்தராக ப்ரைஸ் இந்த இடத்துல இன்டர்னல் லிக்விடிட்டி, அதாவது இந்த இடம் உங்களுக்கு வந்து இது ஃபர்தராக கடைசி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து எம்எஸ்எஸ் ஆன இடம். ஸோ மேலே ஃபுல்லாக ட்ராப் ஏரியாவாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இந்த ட்ராப் ஏரியாவை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பார்க்க ஆரம்பித்தோம். ஓகேவா, இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே டவுன் ட்ரெண்டாக திரும்பிச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த லோவை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துச்சு ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இப்படிதான் டவுன் சைடு வந்து செல்லர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகிருப்பாங்க. அதாவது இது வந்து எம்எஸ்எஸ் ஆன இடம், ப்ளஸ் வந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகலான்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செல்லர்ஸ் ஸ்ட்ராப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகும். அதுதான் நம்மளுடைய மேஜரான ஃபோக்கஸ் பாயிண்ட்டு இந்த இடம். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹைஸ் மாதிரி வச்சுட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டாச்சு. இந்த இடத்துல டேரக்ட் என்ட்ரி நீங்கள் போயிருக்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு. அடுத்த டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஆனால் இதில் என்னன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளோட அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால நான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடம் தான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக்குன்னு. நம்மளுடைய ஏன்னா ப்ரீவியஸான ஹை எடுத்தனால லிக்விடிட்டி பிளாக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் பார்க்க ஆரம்பித்தோம். ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஈக்குவல் ஹை மாதிரி வச்சுட்டு வந்துச்சு. இது வந்து ஏன் இந்த இடத்துல நான் வந்து டேரெக்டாக இது செல்லர் ஸ்டாப்னு ஏரியா நான் போகல அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக மேலே போயிட்டு இருந்துச்சு. கீழே வந்து லிக்விடிட்டி பில்ட் ஆகலை இந்த லோவில். அதனால ப்ரைஸ் இதை எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து லிக்விடிட்டி இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு இங்கே இருக்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இன்டர்னலாக ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. அதை எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. போனனால தான் கீழே இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆச்சு. ஸோ இந்த ஹை எடுத்தோடனே நாங்கள் என்ட்ரி போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடம் தான் செல்லர் ஸ்டாப் ஆன இடம். ஓகேவா, செல்லர் ஸ்டாப் ஆனது இது வந்து இயர்லி செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. இது ஏன்னா இந்த இடத்துல அக்ரெசிவாக மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆகும், இல்லைன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆகும். அதனால தான் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் மேலே போச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு சினாரியோ என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஹையை தான் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்க, நல்லாவே தெரியுதா? இங்கே பாருங்க, ஒரு டைம், ரெண்டாவது டைம் இந்த ஹை எடுக்கவே இல்லை பாருங்க. இந்த ஹையை தான் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி ஜோனே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேவா, இதுதான் நம்மளோட என்ட்ரியே. இதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்க ஆரம்பித்தோம். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், முன்னாடி நடந்த அதே சினாரி தான் இந்த இடத்துலையும் நடந்துச்சு. அந்த ஹை எடுத்துருச்சா, அப்போ அது நம்மளுடைய லிக்விடிட்டி இந்த இடத்துல நோ லிக்விடிட்டி சொன்னால் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். கிளியர் கட்டாக செல்லர்ஸை இன்டியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் செல்லர்ஸ் இன்டியூஸ்டா பிஓஎஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். செல்லர்ஸ் இன்டியூஸ்டா, அதுக்கப்புறம் பாருங்கள் செல்லர்ஸ் இந்த இடம் தான் ட்ராப் ஆன ஏரியா. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். செல்லர்ஸ் ட்ராப்பா, மேலே நோ லிக்விடிட்டி சொன்னால் அப்போ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இந்த இடம் தான். கரெக்டாக இந்த இடத்துல தான் என்ட்ரி. கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் என்னமோ ஸ்டாப் லாஸ். 7 பாயிண்ட் தான். இங்கே பாருங்க, 7 பாயிண்ட் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா, நம்ம எங்கேருந்து டெரைவ் பண்ணிட்டு வரோம், ஹையர் டைம் இருந்து டெரைவ் பண்ணிட்டு வரோம். அப்போ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இடம். இதுதான் இன்னைக்கு அச்சீவ் ஆன இடம். ஓகேவா, ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நேரம் அது அந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டு கீழே விழுந்துச்சு. இன்னும் அக்ரெசிவாக ப்ரைஸ் நம்மளோட மெயின் டார்கெட் இந்த இடம் போகணும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரைடேவோட ப்ரைஸ் இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரைஸு. இந்த இடத்துலேருந்து ட்ரேட் வெளியே வந்தாச்சு. ஆனால் இன்னும் கீழே போகணும் தான் நம்மளோட ஐடியா. ஏன்னா இந்த இடத்துல இது பிஓஎஸ் ஆன இடம். ஓகேவா, அதனால் ப்ரைஸ் இந்த இடத்த எடுத்துகிட்டு மேலே கூட போகலாம். மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த இன்டர்னல் ஹை எடுத்துகிட்டு கூட கீழே இருந்தான். அதனால் இதுதான் நம்மளுடைய சேஃப் டார்கெட். இந்த டார்கெட் பார்த்தாவே கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வருதுன்னு.
கிட்டத்தட்ட 85 பாயிண்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட இதே 1:12 கிட்ட வந்துடுச்சு. மேஜர் டார்கெட் நமக்கு இங்கே. ஆனால் ஃபர்தராக நீங்கள் ப்ரைஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் கூட ப்ரைஸ் போகலாம். ஏன்னா இங்கேயும் பில்ட் ஆயிடுச்சு. இந்த லோ வந்து இந்த லோ எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து வர கம்மிங் வீக் வந்து இந்த லோ கூட போகலான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ரேடோட ரிவ்யூ. இது பிடிச்சிருந்தா திருப்பி திருப்பி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.